ஜர்னி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ்ல 50 மூவிஸ் அப்படின்றது கம்மின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நம்ம அதிகமா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? பண்ணியிருக்கலாம், டெஃபினட்டாக பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா செல்வமணியோட நான் வந்து ஒர்க் பண்ணது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கேல் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம், ரொம்ப டைம் டேக்கிங். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் பார்த்தா நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் தான் நான் பண்ணியிருப்பேன். 91 to 2000. அதுக்கப்புறம் திருப்பி ரோஜா கூட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அகெயின் என்னாச்சுன்னா ஐ கேம் அவுட் ஆஃப் த ஒரு டீம்லேருந்து. அவங்க வந்து வேற ஒரு டீமில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நியூ டீம்ஸோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னும் டிராஸ்டிக்காக வந்து ஸ்பீடப் ஆச்சு. ஸோ அந்த 10 இயர்ஸில் இன்னும் ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 10-15 இயர்ஸ் இன்னொரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் 10 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே பண்ணிடலாம் சார் இனிமே. இல்லை அதில் வந்து ரிக்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு நியூ ஃபேஸ் கிடைக்கிறேன்னா அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஸ்டார். எனக்கு ஒரு டைரக்டர் வராருன்னா அந்த டைரக்டர் தான் நம்பர் 1 டைரக்டர். அப்படி தான் நான் நினச்சிப்பேன். தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் இன் பிட்வீன் அ ஸ்டார் அண்ட் அ ஃபிலிம் மேக்கர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் வைப்போம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஃபோக்கஸ் வைப்போம், ஒரே மாதிரி தான் நம்ம லைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன ப்ராஜெக்ட் வருதோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜென்யூனாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக இட் டேக் லிட்டில் மோர் அஹெட்.